அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம வந்து சவுதியில வந்து ஃபேமிலி விசிட் சிங்கிள், மல்டிபிள் எப்படி இப்ப இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாரி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க சிட்டிசன், ரெசிடென்ட் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க. அதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். விசிட்டரு, சிட்டிசனு, பிசினஸ். நீங்க சிட்டிசன கிளிக் பண்ணிட்டு, அதுல வந்து ரெசிடென்ட்ட கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி விசிட் விசா அப்ளிகேஷன் இருக்கும். அத அப்ளை குடுத்துங்க. குடுத்ததுக்கப்புறம் உங்கள வந்து நஃபாத்ல வந்து உங்களுடைய இகாமா நம்பர மென்ஷன் பண்ணீங்க. மென்ஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் நம்பர் வந்து நஃபாத்ல ஓப்பன் ஆகும். நஃபாத்த ஓப்பன் பண்ணி அந்த ரெக்வெஸ்ட் நம்பர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ, அதே நம்பர வந்து நஃபாத்த ஓப்பன் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு, அந்த நம்பருக்கு ரெக்வெஸ்ட் நம்பர அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து பழையபடி நீங்க அந்த மோஃபா லிங்க்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் ஃபேமிலி விசிட் விசா அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது அப்ளைன்னு இருக்குல்ல, அத குடுத்துருங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய இன்ஃபர்மேஷன ஃபுல்லா காட்டும். இப்போ வந்து யாருக்கு நீங்க விசா அப்ளை பண்ண போறீங்களோ, நீங்க தான் ஸ்பான்சர்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லா காட்டும். உங்களுடைய இகாமா நம்பரு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணீங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க யார வந்து சவுதிக்குள்ள கூட்டு வரீங்களோ, அவங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா டைப் ஆகும். ஸோ இந்தியானா இந்தியா, என்னென்ன கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரிய மென்ஷன் பண்ணி, அத மென்ஷன் பண்ணிக்கங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமும் காட்டுதுல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்ல வந்து கிவன் நேம் இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் நேம் குடுத்தீங்க. பாஸ்போர்ட்ல வந்து சர்நேம்னு இருக்கும். அது வந்து இங்க லாஸ்ட் நேமும் மென்ஷன் பண்ணிருக்கோமோ, அந்த இடத்துல அத குடுத்துங்க. குடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, எந்த இடத்துல பெர்த் ஆஃப் பிளேஸு, ரிலிஜியனு, ஸோ யாருக்கு நீங்க அப்ளை பண்றீங்க? உங்க ஒய்ஃப்க்கா? உங்க சில்ட்ரனுக்கா? மதருக்காக? அதே மாரி நீங்க அதோடைய ரிலேஷன நீங்க மென்ஷன் பண்ணிட்டு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி. இது குடுத்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அவங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் பிளா பிளா பாஸ்போர்ட்டோடைய இஷ்யூ பிளேஸ் அதையும் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்து விசா இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப இந்தியால வந்து மும்பை, டெல்லின்னு இருக்கும். நீங்க மும்பைய வந்து கிளிக் பண்ணீங்க. மும்பைனா அது கீழ 4, 5 சென்டர் இருக்கும். விஎஃப்எஸ் கொச்சினு, அதே மாரி ஹைதராபாத், சென்னைன்னு இருக்கும். டெல்லினா டெல்லி மட்டும் தான் இருக்கும். ஸோ மும்பை கிளிக் பண்ணிட்டு சிங்கிளு 30 டேஸ் 30 என்ட்ரி இது குடுத்ததுக்கப்புறம் ஆட் குடுத்தீங்கன்னா விசா வந்து ஓப்பன் ஆகும்.